கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலைய வைத்து கொண்டீரே. தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலைய வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. கருவினான் ஆதையானே, தெருவினில் நான் கிடந்தே, அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. கருவினான் ஆதையானே, தெருவினில் நான் கிடந்தே, அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் மறவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் மறைவேன். தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, நல்லவனாக்கி அலைய வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலைய வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலைய வைத்து கொண்டீரே. தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலைய வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலைய வைத்து கொண்டீரே. அன்பு தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற மகிமையான வாழ்க்கைக்காக நன்றி. நீங்கள் கொடுத்த வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உமக்குள்ளே களிகூர்ந்து ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். எல்லாரும் மேலும் உங்கள் இரக்கம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்காக யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலே மோசைக்கு பிறகு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதை இங்கே நம்ம பார்க்க முடியும். யோசுவா ஊழியத்தை பொறுப்பெடுக்கும் போது மிகவும் பயமும் கலக்கமும் மனச்சோர்வும்
தைரியம் இல்லாத ஒரு நிலையும் உண்டானது. அதற்கு காரணம் என்னவென்றால் 40 ஆண்டு காலமாக மோசையோடு கூட பயணித்த அந்த யோசுவா மோசை வனாந்திர பாதையில் இந்த ஜனங்களால் பட்ட பாடுகளையெல்லாம் பார்த்து அவர் மிகவும் பயந்து போயிருந்தார். அவ்வளோ பெரிய வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி பலத்த அடையாளங்களையும் அற்புதங்களையெல்லாம் செய்து 40 வருடம் வனாந்திரத்தில் இந்த ஜனங்களுக்கு அற்புத அடையாளங்கள் அனுதினமும் செய்து அவங்கள வழிநடத்தின போதிலும் கூட அந்த மோசையை ஜனங்கள் அங்கீகரிக்கவில்லை. அந்த மோசைக்கு எதிராக பேசினார்கள். இந்த மோசையை கொல்லணும்னு சொன்னாங்க. ஏராளமான பிரச்சனைகள். அதன் நடுவில் இந்த மோசை ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். ஆனால் யோசுவா ஊழியத்துக்கு பொறுப்பெடுக்கும் போது அவருக்குள்ள ஒரு பயங்கர பயம் இருந்தது. நீங்கள் யோசுவா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய கர்த்தர் அந்த யோசுவாவுக்கு அந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கும். குறிப்பாக 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். யாருமே எதிர்த்து நிற்பாங்களோ என்கிற பயம். எல்லா மக்களும் என்கிட்ட எதிர்ப்பாங்களோ, அதான் சொன்னார், உனக்கு முன்பாக ஒருத்தனை எதிர்த்து நிற்க முடியாது. அந்த பயத்தோடு இருந்த யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார். அழகாக அவனை நடத்தினார். அவன் வாழ்க்கையில் மேன்மை கிடைத்தது. ஆண்டவர் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னது போலவே ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். காரணம் என்னவென்றால் இந்த யோசுவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தான். தேவனுக்கு பயந்து இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். மோசே என்கிற அந்த தேவ மனுஷனுக்கு உடன் ஊழியக்காரனாக இருந்து அவருக்கு பணிவிடை செய்வதிலும் தேவனுடைய சபைக்காக வைராக்கியம் பாராட்டுவதிலும் அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்க போய் திரும்பி வரும்போது நல்ல செய்தி கொண்டு வந்த மனுஷனாக இந்த யோசுவா காணப்படுகிறதை பார்க்கிறோம். அதிலே 4ஆம் அதிகாரம் யோசுவா 4ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். நல்லா கவனிங்க, யோசுவா இந்த ஜனங்களுக்கு பயந்திருந்தார். ஆனால் கர்த்தர் அதை எப்படி மாற்றிவிட்டார்? ஆண்டவர் எப்படி செய்தார்? இவனுக்கு எல்லா ஜனங்களும் பயப்படுகிறது போல ஆண்டவர் மாற்றிவிட்டார். என்னை கவனித்துக் கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் எப்படி எனக்கு ஒரு மேன்மை வரப்போகிறது, நான் என்ன செய்ய போகிறேன், எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்ற பயம். ஒரு புதிய வேலையை தொடங்கும் போது, ஒரு புதிய கல்லூரியில் படிக்க போகும்போது, அல்லது ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும் போது இப்படிப்பட்ட பயங்களோடு கூட நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தரை மாத்திரம் நீங்கள் விசுவாசித்து அவரை பின்பற்ற தீர்மானித்து பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படியாகவே நீங்கள் போகிற இடத்துல ஒரு மேன்மை ஆண்டவர் தருவார். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கவலையும் அழுகையும் என்ன தெரியுமா? எனக்கு மேன்மை இல்லை. நான் என்னமோ பிரயாசப்படுகிறேன், உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், நிறையா செலவழிக்கிறேன், நல்ல சம்பாத்தியம் உண்டு, ஆனால் எனக்கு மேன்மை இல்லையே என்கிற வேதனையில் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மேன்மை இல்லாததற்கு என்ன காரணம்? ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும்போது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். நல்லா கவனிங்க, மேன்மை எதனால் வரலனா, நன்மை செய்யாததுனால தான் இன்றைக்கி மேன்மை வரல. நீங்கள் நிறைய காரியங்கள் செய்கிறீங்க, ஆனால் நன்மை செய்கிறதில்லை. ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ள ஒரு காரியத்தை சொல்கிறார். நாம் இந்த உலகத்தில் வாழும்போது அவன் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராக உலகம் எங்கிலும் சுற்றி திரிந்தார் என்று. நீங்கள் நன்மை செய்தால் கண்டிப்பாக மேன்மை உண்டு. ஆனால் நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், பாவம் வாசப்படியில் கிடக்கும். இந்த நாட்களையும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நன்மை செய்கிறதுக்கு ரொம்ப வாழ்க்கையில் யோசிக்காங்க. நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னா வேதவசனம் நமக்கு அழகாக சில ஆலோசனைகளை சொல்லுகிறது. ஆண்டவருடைய வேதத்தில் வாசிக்கும்போது சங்கீதங்களின் புஸ்தகம் 34:14 வாசிக்கிறேன் கேளுங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். நன்மை செய்வது என்றால் என்ன? சிலர் தீமையும் செய்வாங்க, நன்மையும் செய்வாங்க.
ரெண்டையும் டேலி பண்ணுவாங்க. எவ்வளோ தீமை செய்கிறாங்களோ அந்த தீமைக்கான விளைவு வராமல் இருக்கிறதுக்கு மறுபக்கம் நன்மை செய்வாங்க. ஏழைகளுக்கு கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க, அன்னதானம் செய்வாங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் செய்தவுடனே அவங்க நினைக்கிறாங்க நம்ம செஞ்ச எல்லா தீமைக்கும் பரிகாரம் இந்த நன்மை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பைபிள் ஒருபோதும் அப்படி போதிக்கவே இல்லை. தீமையை விட்டு விலகித்தான் நன்மை செய்யணும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் தேவனுடைய பிரமாணம். நீங்கள் குடித்து விட்டு வெறித்து விட்டு துன்மார்க்கமாய் நடந்து விட்டு மறுபடியும் போய் யாருக்கா 4 பேருக்கு நல்லது செஞ்சதுனால கர்த்தர் உங்கள் தீமையை மறக்க மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ தீமையை விட்டு விலகி நன்மை செய்தால் மட்டும்தான் உனக்கு மேன்மை கிடைக்கும் என்று சொல்கிறார். இன்றைக்கு பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பி இயேசுவண்டைக்கு வந்து, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், நான் ஒரு பாவி, நான் தேவனுக்கு விரோதமாக பேசியிருக்கேன், தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கேன், மனைவிக்கு துரோகம் பண்ணியிருக்கேன், கணவனுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன், பிள்ளைகளை ஏமாற்றி இருக்கிறேன், சொத்துக்களை மற்றவங்க சொத்துக்களை அபகரிச்சிருக்கேன், இந்த மாதிரி தீமைகள்லாம் இருந்தால் அந்த தீமைகளை விட்டுட்டு விலகி நீங்கள் நன்மை செய்ய ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு மேன்மை கிடைக்கும். அந்த இது தீமையை விட்டு விலகணும்னா நீங்கள் இயேசு அண்டைக்கு வரணும். இயேசு தான் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும். அவரிடத்தில் அறிக்கை செஞ்சு விட்டு மனம் திரும்பி நன்மை செய்து பாருங்கள், கட்டாய ஒரு மேன்மை உங்களுக்கு இருக்கிறது. எப்படி யோசுவாவுக்கு ஆண்டவர் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னாரோ அதே மாதிரி உங்களையும் ஆண்டவர் இந்த நாட்களில் மேன்மைப்படுத்துவார். நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற அந்த மேன்மை கிடைக்கும்படி தீமையை விட்டு விலகி நன்மை செய்து மேன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.